என்னம்மா காமாட்சிம்மா பாட்டிக்கு வந்துட்டு போச்சு? அம்மாங்களா? காமாட்சி அம்மா வந்தாங்களான்னு கேட்குறீங்க? ஆமாம், வந்து சொல்லித்தான் கேட்டுச்சு. கோயிலுக்கு போயிருக்குன்னு. சரி நான் அங்கேயே பார்த்துக்கிறேன்னு போயிடுச்சு. எப்பவுமே பிரியத்தோடு வருவாங்க. இது பிரியம் கம்மியாக வந்துருக்காக்க? இல்லை பிரியத்தோடு வருவாங்க, முதல்ல பிரியம் கம்மியாக வந்தாங்களாக்குன்னு கேட்டேன். பிரியத்தோடு வர்றதில்ல, பிரியமாக தான் வந்தாங்க. ஏன்னா சோகமாக வந்தாங்க. சரி என்ன பிரச்சனைங்கிறது தெரியல, தெரிஞ்சுதான் சொல்லிட்டு போகிறாங்க. என்ன கஷ்டமாக இருக்குது, கொஞ்ச நேரம் பேசிட்டு போகிறேன் அப்படின்னு. எப்படின்னா எல்லாம் மருமகம் இந்த அம்மா பேரம்பேத்தி எல்லாம் ஷாப்பிங் போயிருக்கிறாங்க இன்னைக்கு. சரி, ஷாப்பிங் போயிருக்காங்க. சரி, போயிட்டு இந்த அம்மாவும் போயிட்டு ஏதோ செலவு பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு போயிருக்கிறாங்க. சரி, போனவங்க அப்புறம் சரி இந்த அம்மாவுக்கு செருப்பு இல்லை, பிஞ்சிடுச்சு, புதுசாக இருக்குது, அழகாக இருக்குது, அந்த செருப்பு விலையும் கம்மியாக இருக்குது, நான் ஒரு 200 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்குது. அவங்க என்னென்னமோ வாங்கியிருக்காங்க, என்னமோ வீட்டுக்கு தேவையான சாமானமெல்லாம் வாங்கியிருக்காங்க. 200 ரூபாய்க்கு செருப்பு வாங்கிடுச்சு. அப்புறம் பக்கத்தில் ஃபேன்சி கடை இருக்குது. சரி, ஃபேன்சி கடையில் போய் எல்லாம் வாங்கியிருக்காங்க அவங்க. அது சரி இந்த அம்மாவுக்கு ஏதோ வேணுங்கிறது ஒரு 200 ரூபாய்க்கு வாங்கிடுச்சு. ஃபேன்சி கடையில் இந்த அம்மா போய் வாங்கிச்சா? ஆமாம், அந்த அம்மாவுக்கு அப்புறம் தேவையானது இருக்குமா, வயசானவங்களா இருந்தால் ஒன்றும் போட மாட்டாங்களா? ஓ அப்படியா? சரி சரி, 200 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க. சரி இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஃபேன்சி கடைக்கு போயிருக்காங்க, செருப்பு வாங்கியிருக்காங்க. சரி அதோட விட்டுரு. அப்புறம் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் என்னாச்சு, இதில் ஒரு 400-500 ரூபா செலவாகி போச்சு அந்த அம்மாவுக்கு. ஆமாம், மகன் செலவு பண்ணிட்டேன். மகன் செலவு பண்ணியாச்சு. போச்சுடா. அப்புறம் இது வாங்கிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு வந்தாச்சா, வந்தால் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஒரு வாரம் இருக்கு. ஒரு வாரம் கழிச்சு மகனுக்கு மருமகளுக்கு சரியான சண்டை. ஆமாம், இப்போ எதுக்காகனா எதுவுமே தெரியல. அப்புறம் போய் பெரியவங்கெல்லாம் பேசுகிறாங்க. பெரியவங்க பேசுகிறதுக்கு சண்டை? ஆமாம், 2 பேருக்கு ஒத்து வரல. ஒத்து வராதனால என்னங்கிறாங்க, நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், நீயும் செய்யுங்கிறான். நீ வீட்டில் செய்ய, நீ ஆம்பளையாக இருந்தால் நீ எல்லா வேலையும் செய்ய அப்படிங்கிற மாதிரி. 2 பேர்த்துக்கு ஒத்து வரல, நான் பேசியே ஆகணும். சரி நான் எங்கள் அப்பா அம்மாவை கூப்பிடுறேன், நீ உங்கள் அப்பா அம்மாவை கூப்பிடு அப்படின்னு பேச. சரிதான். அப்புறம் இந்த அம்மாவுக்கு என்னன்னு தெரியல, இப்போ தானே போன வாரம் தான் நம்ம எல்லாம் போய் சந்தோஷமாக ஷாப்பிங் போய் சரி எல்லாம் எடுத்துகிட்டு வந்தது. அதுக்குள்ளே என்ன இவங்களுக்குள்ள பிரச்சனை இந்த அளவுக்கு அப்படின்ட்டு சரி இந்த தாத்தாவும் பாட்டியும் போயிருக்காங்க. போனால் பிரச்சனை எதுவுமே சொல்லலை, அவங்களுக்குள்ள சண்டை நினைக்கிறது எதுவுமே பெருசாக சொல்லலை. அப்புறம் கடைசியில் பார்த்தா இந்த அம்மாவுக்கு ஒரு 500 ரூபா செலவு பண்ணது தான் பிரச்சனை. இந்த அம்மாவுக்கு? ஆமாம், 500 ரூபா செலவு. 500 ரூபா செலவு பண்ணது. சரி, என்ன காரணம்னா, எதுக்கு நீ இப்படியெல்லாம் உங்கள் அம்மாவுக்கு செலவு பண்ணுற, எதுக்காக செலவு பண்ணுற உங்கள் அம்மாவுக்கு, இதுதான் பிரச்சனை. சரி, என்னாச்சு? இது பிரச்சனை வந்து ஏட்டிக்கு போட்டியாகி அப்புறம் டைவர்ஸ் செஞ்சுக்கலாம், இதனால எனக்கு உனக்கு ஒத்து வராது அப்படிங்கிறது பேசுகிறாங்க. மீறின வேலையாக இருக்கு. 500 ரூபாய்க்கு டைவர்ஸ்? ஆமாம், 50,000 பழைய பண்ணி போடுவாங்க மாதிரி இருக்கு. இப்போ ஒரு 100 ரூபா செலவு பண்ணோன்னாலும் என்னை கேட்டு தான் பண்ணணும் அப்படிங்கிற மருமகம். நீ சொல்லாமல் எனக்கு கணக்கு கொடுக்கணும். இந்த வருமானம் வருதுன்னா, இவ்வளோ வருமானம் வருதுன்னா அதில் வந்து நீ இத்தனை செலவு பண்ணணும், யாருக்கு செலவு பண்ணுற என்னன்னு எனக்கு வேணும் அப்படிங்கிற லிஸ்ட்டு கேட்குறான். கொடுத்தான் ஆகணும். அப்போ கொடுத்தாகணும், வேறு வழி இருக்குது? வேறு வழி இல்லைங்களா? இப்போ டைவர்ஸ் ஆகிடும். சரி சரி, அவ்வளோ காய்ப்பு எப்படி அந்த அளவு காயுது. அதனால என்னம்மா பண்ணுறது அப்படின்னு அந்த அம்மா அழுகுது. இந்த மாதிரி எல்லாம் இப்படி இருக்குது, நான் கொஞ்சம் தாழ்ந்து போயிட்டேன், என்ன ஆகுது ஏதாவது. இப்போ எனக்கு நான் சம்பாரிச்சிட்டு இருக்கிறேன், இந்த காலத்தில் வந்து நான் ஏதோ வேலைக்கு போயிட்டுருக்கிறேன். இப்போ வந்து நான் எனக்கு ஆமாம் இப்போவே எப்படின்னா இன்னும் ரொம்ப வயசாகும்போது எனக்கு கஷ்டம் தானா அப்படின்னு அழுகுது. என்ன பண்ண முடியும்? நீ எல்லாம் கொடுத்து வச்ச மகராசி எப்படி அப்படித்தான் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தது, அதுதான் நான் கேட்டு வந்துட்டேன். சரி சரி, சரிங்களா?